அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். செந்தமிழ் நாடென்றும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. ஒரு தமிழ் பிரியன், ஒரு தமிழ் பற்றாளன், ஒரு தமிழ் ஆர்வலன் உங்களோடு இன்று நாணயங்கள் பேசுகின்றன. எல்லாமே 2 அணா நாணயம், அரை அணா, ஒரு அணா எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் இப்போ நார்மலாக கிடைக்குது. இந்த 2 அணா நாணயம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்க மாட்டேங்குது. வலைத்தளத்துக்கு போனால் ஒன்று 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா கண்ட மணிக்கு ரேட்டு. நானும் வலைத்தளம்லாம் போய் பார்ப்பேன், புக்ஸுகளையும் வச்சு பார்ப்பேன். புத்தகத்தையும் வச்சு பார்த்து இருந்தால் வச்சுருக்கேன் புக்கு. அந்த புத்தகத்தையும் வச்சு பார்த்து ரெஃபர் பண்ணி தான் எனக்கு ரேட்டெலாம் போட்டிருக்கேன். ரொம்ப ஆராய்ச்சிக்கு உள்ளே போகலை. ஓரளவுக்கு அதனுடைய மின்ட்டுகளை பார்த்து போட்டிருக்கேன். அதுலேயே வருஷத்துக்கு 2 சைடும் மின்ட் இருந்துச்சுன்னா மும்பை, மின்ட் இல்லைன்னா கல்கட்டான்னு போட்டிருக்கேன். சிலையில் வித்தவுட் மின்ட்டு மும்பை மின்ட்டுன்னு போட்டிருக்கான். அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போகுது. நிறைய நண்பர்கள் இன்று தொடர்பு கொண்டு பேசினார்கள். காமராஜர் நாணயம் பற்றிய பதிவு. அவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வாங்க நாணயத்து பக்கம் போகலாம். கீழே உள்ளது வந்து வருஷ புராரம் இருக்கும், அவ்வளோதான். 1918, 19, 25, 35, 36, 39, 41, 40, 41, 43, 46, 47. அது ஒன்று இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் இந்த 36ல் ஒரு 6-7 காயின் இருக்குது. அதனால் மேலே வச்சுருக்கிறேன். 19ல் வந்து ஒரு 4 காயின் இருக்குது. 18ல் வந்து ஒரு 5 காயின் இருக்குது. 25னா ரேர் காயின் 350 ரூபா நான் போட்டிருக்கேன். அங்கே ரேட்டு வந்து 800 ரூபா விட்ருக்காங்க. 35ல் ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. இது எல்லா காயினையும் நீங்கள் வாங்கிருங்கன்னு நான் சொல்லலை. இந்த வருஷங்களை பார்த்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அந்த நாணயத்தை மட்டும் நீங்கள் வாங்கினால் போதும். எந்த ஆண்டு எந்த வருடம் உங்களிடம் இல்லையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கினா போதும். இது எல்லா நாணயமும் வாங்கினாலும் இதே ரேட்டு தான். இன்றைக்கி உங்களுக்கு தேவையான நாணயத்தை மட்டும் வாங்கினாலும் இதே ரேட்டு தான். இது 150 ரூபா தான், இது 200 ரூபா தான், இன்னங்கிட்ட இது 400 ரூபா தான், இது 350 ரூபா தான், இது 300 ரூபா, இது 300 ரூபா, இது 300 ரூபா, இது 300 ரூபா, இது 280, இது 200, இது 150, இது 100. இது மாதிரி ஒவ்வொரு நாணயத்துக்கு தக்கன விலை போட்டிருப்பேன். இப்போயே விலை போட்டுட்டேன். சிலவங்க நாணயத்தை காமிப்பாங்க, நீ கேட்டதுக்கப்புறம் விலை அதிகமாக சொல்லுவாங்க. நீ எதை விரும்புகின்றியோ அதுக்கு ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு குரூப்பிலிருந்து, ஒரு குழுவிலிருந்து எனது வாட்ஸ்அப்புக்கு ஒரு நாணயத்தை போட்டு 1000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த ஒரு நாணயம். அதே நாணயத்தை வந்து அந்த எக்ஸிபிஷனில் நான் இன்னொரு நபரோட வாங்கினேன். அவர் 4000 சொன்னார். அதே நாணயம் 100% அதே நாணயம். மறுபடியும் இந்த 1000 பதிவு போட்டிருந்தாரா, அவருடைய பதிவுக்கு நான் போய் இந்த நாணயத்தை எனக்கு புக் பண்ணுங்க அப்படின்னு சோல்டு அப்படின்னார். இவர்கிட்ட தான் இந்த 1000 ரூபாய்க்கு அந்த நாணயத்தை வாங்கி அவர் என்கிட்ட அது 4000ன்னு சொன்னார். ஃபிஷ் டைப் நாணயம், தென்காசி பாண்டியர் நாணயம், பாண்டிய மன்னர்கள் உள்ள நாணயம். நாணயம் வந்து ஒரு முக்கியமான நாணயம்தான். ஒருத்தர் போட்டுதார், அது விற்றுருச்சு. நான் அவர்கிட்ட கேட்க விற்றுருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதே நாணயத்தை அவர் என்கிட்ட விற்கிறாரு. எவ்வளவுக்கு? 4000 ரூபாய்க்கு. அப்படி தான் இருக்குது உலகம். இது இப்போவே நான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன்.
அதனால் நீங்கள் இப்போ 25 கொடுங்க சார், இது மட்டும் கொடுங்க, எனக்கு அது மட்டும் இல்லைன்னு சொன்னால் உடனே 1000 ரூபா 2000 சொல்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு போட்டாச்சு. நான் வந்து ரேர் காயின் கிடைக்க மாட்டுக்கு, வெரி டிமாண்டு. உங்களுடைய தேவைக்கு எந்த இயர் இல்லையோ அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க, தயவுசெய்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன கிடைக்க மாட்டேங்குது, 2 1 மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, வெரி 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 ரேர். அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஆள்கிட்ட இருக்கிறத ஃபுல்லாக பிறகிட்டு வந்துட்டேன். கண்டிஷனாக இருந்தது, கண்டிஷன் இல்லாதது, இங்கே வர இந்த ஒரு நானது இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதையுமே மிக்ஸ் பண்ணல. 1947 சார்ஜ் 6 100 விட்டுருக்கேன்ல, இது எல்லாத்தையுமே ஏன்னா அவர் பிறக்குனா விலை அதிகம்ங்கிறாரு. இது ஒரு சில நாணயங்கள் கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருந்துச்சு. சரி டோட்டலாக கொடுங்க சார்னு சொல்லி அத்தனையும் இருந்தது பூரா மொத்தம் ஒரு 50 நாணயத்து வரைக்கும் எடுத்து வந்துட்டேன் நான். அதனால் விலை ரொம்ப சீப்பாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொடுக்குற விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். $86 மும்பை மின்ட் ஒரு 40 ரூபா யூஎன்சி. 86 மும்பை மின்ட் 40 ரூபா யூஎன்சி. பகத்சிங் 1 மின்ட் காயின் ஹைதராபாத் மின்ட்டு 40 ரூபா. பகத்சிங்கி 1 மின்ட் காயின் ஹைதராபாத் மின்ட்டு 2007 40 ரூபா தான். மும்பை மின்ட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் யூஎன்சி காயின் 50 ரூபா. சுப்பிரமணியன் இது ஒவ்வொரு நாணயத்தை பற்றியும் என்ன சொல்லனே தெரியல, ஒவ்வொரு வரலாறு இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. புக் எடுத்து காமிக்கவா? எடுத்துடுறேன் உங்களுக்காண்டி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கல. இந்தாங்க இந்த சுப்பிரமணிய நாணயத்தை பற்றி நான் அதில் விலையும் போடாமல் ஒன்றும் எழுதாமல் இருக்கு பாருங்கள். அவர் அகில இந்திய லெவலில் ஒரு காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். காமராஜர், கக்கன் அவர்களோடு நெருங்கிய நட்பு கொண்டவர். சி சுப்பிரமணியன் இந்த இருக்கார் பாருங்கள். இதுதான் சி சுப்பிரமணியன். 1910 to 2010. எதையுமே ஓப்பனாக அவங்கள்ட்ட மனம் திறந்து பேசணும். நமக்கு இந்த கசகசங்கிற வேலை இருக்கக்கூடாது. வெட்டு 1 துண்டு 2. உண்மைனா உண்மை, பொய்னா பொய். ஒருத்தர் இன்றைக்கி ஒரு 50 காயின் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார். இது எவ்வளோக்கு சார் போதும்னு கேட்டார். மொத்தம் ஒரு 200 ரூபாய்க்கு போகும் சார், அதுக்கு அல்லது 300 ரூபாய்க்கு போகும் சார், அதுக்கு மேலே போவாது சார் அப்படின்னு. ஒருத்தன் 12.5 லட்ச ரூபா தரம்னு சொல்லுதான் சார் அப்படின்னாரு. ஏமாந்துடுறாங்க சார், நல்லா இருப்பீங்க அப்படின்னு. ஒரு 1500 மட்டும் முதல்ல போட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள், நாளை கழிச்சு உங்களுக்கு அமௌண்ட் இறங்கிடுங்க. 12 லட்ச ரூபா கொடுக்குறவன் 12.5 லட்ச ரூபா கொடுக்குறவன் இந்த 1500 காயின்ஸை கொடுங்க சார், முதல்ல உங்களுக்கு நான் பணத்தை தரேன், முதல்ல ஒரு 1 லட்சம் தரேன், அந்த காயினை பூரா என்கிட்ட கொடுத்துருங்க, மிச்சம் அமௌண்ட்டை தரேன்னு சொன்னால் கூட 1 லட்சமாவது கிடச்சின்னு கொடுத்துடலாம். காயின் வந்து 12 லட்சத்துக்கு போகும். உங்கள்கிட்ட இருக்கிற காயினில் முக்கியமான காயின் முதல்ல இப்போ ஒரு 1500 ரூபா ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு தரேன் போடுங்க அப்படின்னாரு. அந்த 1500 போயிடும். உங்கள்கிட்ட இருக்கிற ரூபாயே மொத்தம் 300 ரூபாய்க்கு தான் போகும். அதனால் யாரும் அவ்வளோ ரூபா தரேன் இவ்வளோ ரூபா தரேன்னு ஏமாற்றி உங்களை திசை திருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க. நம்ம சி சுப்பிரமணியன் கதைக்கு போவோம். அவர்களுடைய 100ஆண்டு விழா நாணயம் அது. பாம்பே 2 டைப் போட்டிருக்காங்க. கல்கட்டா நார்மல் காயின், ஆனால் ஸ்கேர் ஐட்டத்துக்கு வந்துச்சு, விலை வந்து கம்மி தான். ஹைதராபாத் 100 ரூபாய்க்கு போகும், நொய்டா 100 ரூபாய்க்கு போகும். இந்த சுப்பிரமணியன் காயின் வந்து முன்னாள் அமைச்சர். இந்த பாம்பேயில் வந்து வித்தவுட் மின்ட் மார்க், அது வந்து காமன் 40 ரூபான்னு போட்டிருக்கணும். அப்போ பாம்பே காயினுக்கு வந்து வித்தவுட் மின்ட் மார்க், அதாவது மின்ட்டு இருக்காது. நம்ம மின்ட்டு இல்லைன்னா கல்கத்தான்னு சொல்லுவோம். இப்போ மின்ட்டு இருக்காது, ஆனால் பாம்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ கல்கத்தாவிலையும் காயின் வெளியிட்டிருக்கான், அது ஸ்கேர் ஐட்டம். நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு மேலே ஒரு காயின் போட்டிருக்காங்க வித் மின்ட் மார்க், பாம்பே மின்ட்டு போட்டிருந்துச்சுன்னா அது ரேர் ஐட்டம். 4000 ரூபா யூஎன்சியாக இருந்தால். எக்ஸ்எஃப் கண்டிஷனாக இருந்தால் 1500 ரூபா. அங்கே ஒரு காயினை பார்த்துக்கோங்க. சி சுப்பிரமணியம் அவர்களின் நாணயம் தான். வித் மின்ட் மார்க், அதாவது மின்ட்டு, மும்பை மின்ட்டு அதில் இருந்துச்சுன்னா, டைமண்ட் மின்ட்டு இருந்துச்சுன்னா அது ரேரு. 4000 ரூபா அந்த காயினோட ரேட்டு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த காயினை காமிக்கேன்.
இதை நீங்கள் வித்து மின்ட்டில் கொண்டு வருவீங்களா வித்தவுட்டு மின்ட்டில் கொண்டு வருவீங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்தாங்க, இது 5 ரூபா காயின்னு. வித்தவுட்டு மின்ட்டுனா கல்கட்டாவை கொண்டு வரவா மும்பை கொண்டு வரவா? ஜூம் பண்ணி காமிக்கேன். 1010-2010 நூற்றாண்டு விழா. இந்த ரெண்டுக்கும் நடுவில் மேலே ஒரு அணு அளவு ஒரு புள்ளி தெரியுது. இந்த தெரியுது பாருங்க, மும்பை மின்ட் மாதிரி டைமண்ட் குறியீடு. கொல்கட்டா மின்ட்டுக்கும் இது ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொல்லக்கும் 5 ஸ்டார் இதில் இல்லை. இது மின்ட்டா மின்ட்டு இல்லையா, இல்லை சும்மா குழி தான் விழுந்திருக்கா அப்படின்னு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற குழிகளோடையும் இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். அதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு டேஷ் தெரியுது. அந்த 1910க்கும் 2010க்கும் இடையில் ஒரு குறியீடு தெரியுது. ஆனால் குறியீடு மேடாக இல்லை, அதில் பள்ளமாக இருக்குது. இல்லை அது ஒரு எர்ரரா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இதை நான் மும்பை மின்ட்டுன்னு சொல்ல, கொல்கட்டா மின்ட்டுன்னு சொல்ல. எப்படின்னா மின்ட்டு இருந்து இது மும்பை மின்ட்டாக இருந்தால் ரேட்டு 4000 ரூபா. இது இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து பார்த்தா ஒரு புள்ளி தெரியுது அந்த இடத்துல. மின்ட்டு இருக்க வேண்டிய இடம், அதனால் சொன்னேன். இது மின்ட்டு ஆக்சுவலாக எங்கே இருக்கணும், இந்த 1910க்கும் 2010க்கும் கீழே இருக்கணும். டேஷ் இருக்குது, அது கீழே இருக்கணும். அதான் மின்ட்டு. சில இடங்களில் மேலே இருக்கலாம். ஆனால் மேலே ஒரு புள்ளி தெரிஞ்சதுனால நான் இந்த காயினுக்கு ரேட்டும் போடலை ஒன்றும் போடல, அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு தகவல் தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். இந்த புத்தகம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எல்லோரும். 2 நான் பொருளாக வச்சுருக்கேன். மொத்தம் ஒரு 25 காயின் வரை கிடக்குதுல. வேணுங்கிறவங்க இது நல்ல காயினாக பார்த்து, தெளிவான காயினாக பார்த்து எடுத்துடுவேன். அதில் எந்த குழப்பமும் இருக்காது. எந்த வருஷம் எது வேணுமோ அது வாங்கிக்கோங்க. நன்றி.